ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் மேக்கர் லைஃப் ஸ்டைல் வாக்ஸ். என்னடா பாக்ஸை காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோன்னா வெள்ளி கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். என்ன கேட்டால் தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பெஸ்ட்டாக இல்லைனா வெள்ளியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பெஸ்ட்டாக அப்படின்னா கண்டிப்பாக தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. இப்போ தங்கம் நீங்கள் 60,000 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா விற்கும்போது 60,000 ரூபா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. பட் வெள்ளி அப்படி கிடையாது. இந்த கொலுசு நான் ஒரு 2 இயர்ஸ் பேக்கில் நான் வாங்கினேன். 11,500 சம்திங் வந்தது. வெயிட் பயங்கர வெயிட்டாக இருக்கும். இது 11,500 வந்தது. இப்போ நான் ஒரு செயின் வாங்க போனேன். அப்போ இதை கொடுத்துட்டு வேறு எதாவது வாங்கலாம், இல்லைனா செயினுக்கு கோல்டுக்கே இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வெயிட்டை கேட்கும்போது அவங்க 5,500 6,000 ரூபாய்க்கு தான் ரீசேல் பண்ண வேல்யூ கிடைக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ எனக்கு கிட்டத்தட்ட பாதி எனக்கு நஷ்டமாச்சு. அதனால் நீங்கள் வெளியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பெஸ்ட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். நிறைய பேருக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த கொலுசு பாருங்கள், இது நல்லா பயங்கர வெயிட். இது ஃபுல் ஜலங்க மாதிரி இருக்கும். பட் சத்தம் ரொம்ப வராது, கொஞ்சம் கம்மியாக வரும். முத்தாக இருக்கும். ஆனால் அந்த சொரை போடுவாங்கள்ல, அதில் மட்டும்தான் 5 முத்து இருக்கும். மீதி எல்லாமே சவுண்டு கேட்காதது தான். இது ரிங்கு. இந்த ரிங் எல்லாமே 1000 அந்த மாதிரி தான் நான் வாங்கினேன். இதில் இது ரிங்கு, இதில் நடுவில் ஒரு பெரிய கல் இருக்கும். இதுவுமே போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் பாருங்கள், இது இன்னொரு ரிங்கு. இது ப்ளைனாக இருக்குது. தூத்துக்குடியில் வாங்கினோம் நாங்கள். இதுவுமே கையில் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். என்னோடய ஹஸ்பண்டுக்கு வாங்கியிருந்தேன். அவங்க விரலில் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் இது சிலுவை மாதிரி வச்சு வாங்கணும்னு சொல்லிட்டு தேடி வாங்கினோம் கடையில். இதுவுமே கையில் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னோடய வெள்ளி கலெக்ஷன் எல்லாமே ரொம்ப அவ்வளோவாலாம் இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். பட் இந்த கலெக்ஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வெள்ளி வாங்குறது பெஸ்ட்டாக, கோல்டு வாங்குறது பெஸ்ட்டாக அப்படின்னு சொல்லி உங்களுக்கும் ஏதாவது தெரிஞ்சுதுன்னா கண்டிப்பாக ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு பிரேஸ்லெட் மாதிரி. இது ஒரு 3-4 வருஷம் முன்னாடி வாங்கினேன் நினைக்கிறேன். 1,100 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். இதோட டீட்டெயிலிங்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். 2 ஹார்ட் இருக்கும். அப்புறம் ஃபுல் பக்கத்தில் ஸ்டோன்ஸ் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் கையில் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு இதே மாதிரி கோல்டில் வாங்கணுன்னு ரொம்ப ஆசை. இதே பேட்டர்னில் கோல்டில் வாங்கி போட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் பாருங்கள், இந்த பிரேஸ்லெட் நம்ம ரெகுலர் யூஸ்க்கு கண்டிப்பாக போட்டுக்கலாம். இது ஒரு கம்மல். இது வெள்ளி கம்மல் தான். ஒரு டைம் தான் போட்டிருக்கேன் நான். ஃபுல்லாக போடல. என்னோடய ஹஸ்பண்ட் ஒரு இதுக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. மேலே ஒரு ஓவல் ஷேப்பில் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் ஃபுல்லுமே கல். கீழேயும் ஒரு ஹார்டின் ஷேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுலேயும் கல். நடுவில் ஒரு பெரிய கல் இருக்கும். இதுவுமே நம்ம ரஃபீஸ்க்கோ இல்லைனா வேறு ஏதாவது ஒரு சில்வர் கலர் சாரீக்கோ இல்லைனா பிளாக் கலர் சாரீக்கோ போடும்போது, பிளாக் கலர் ட்ரெஸ்க்கோ போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இதுதான் என்னோடய ரொம்ப குட்டியான வெள்ளி கலெக்ஷன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் இந்த மாதிரி எந்தெந்த வீடியோ போடணும்னு சொல்லி உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சது, இல்லைனா உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். நான் அதை ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. மற்றபடி என்ன சொல்கிறது, வெள்ளியில் கேட்டால் வெள்ளியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எனக்கு பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டான ஆப்ஷன் கிடையாது. நீங்கள் கொஞ்சம் பணம் இருந்தாலும் அதை சேர்த்து வச்சு நீங்கள் கோல்டில் காயினாக வாங்குறீங்களோ இல்லைனா கோல்டில் வேறு ஏதாவது சீட்டு மூலமாக நீங்கள் சேர்க்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.